நிறைய அதாவது நம்மளுடைய முத்து கண்ணன் சார் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்திருந்தாரு. தனக்காக ஒரு எந்த உதவியும் கேட்கவில்லை. எங்களுடைய தூய்மை காவலாளர்கள் மற்றும் என்னுடைய ஏரியாவில் இருக்கும் வசதியில் இருக்கும் அடிப்படை வசதி இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய உதவியெல்லாம் கிடையாது, ஒரு சின்னதாக ஒரு உதவி செய்யணும்னாரு. உடனே நான் மறுப்பு தெரிவிக்கலை. ஏன்னா அவங்க எல்லாம் அவங்களுக்கு உதவி கேட்கல, மற்றவர்களுக்காக உதவி கேட்கிறாங்க. அதுக்கு அடித்தளமாக அமைஞ்சவர் நம்ம குமார நண்பர் அவர்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய துருல தான் நம்ம வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த சந்திப்புக்கு வந்து நம்மளுடைய நம்ம காமாட்சி நம்ம அந்த சாமியோட அருளால தான் நான் இந்த இடத்துல வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். நிறைய மக்களுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு அடிப்படை ஆளாகிறோம். வீட்டுல இருந்து எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது, ஒரு சுடுதண்ணி கூட கொண்டு போக முடியாது அவசரத்துல. அந்த சூழ்நிலையில அங்க படுத்தே கிடப்பாங்க, 3 நாளா சாப்பிடாம கிடப்பாங்க. தன் பிள்ளைகளை சேர்த்துட்டு, தன் கணவர்மார்களை சேர்த்துட்டு, அம்மாமார்களை சேர்த்துட்டு, அவர்களை சாப்பிட்டியான்னு கேட்க கூட அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்த நான் போய் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த இடத்துல போய் நான் உணவு கொடுக்குறேன். தினமும் 1000 பேருக்கு. எல்லாம் அந்த கடவுளுடைய மதுரை மீனாட்சியோட ஆசீர்வாதம் தான். இது கடவுள் மூலமாக தான் என்னை அனுப்பி விட்டுருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இது நான் ஒரு பெரிய பிளான் பண்ணியோ பெரிய நான் ஒரு இதெல்லாம் பண்ண கிடையாது. இந்த மக்களிடம் இது போய் கடவுளோட ஆசீர்வாதம் இதை செய்ய சொல்றாங்க. அது மாதிரி நம்ம குடிக்கிற நீர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க தூய்மை காவலர்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இந்த வேலை பார்க்குற விஷயம்லாம். நம்மளுடைய வைகை ஆறை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அந்த சீரமைப்பு பணிகளும் நான் தனிப்பட்ட முறையில நம்மளுடைய எதிர்காலத்துல நம்மளுடைய குழந்தைகளுக்கு நீர், இந்த மாதிரி குழந்தைகள்லாம் எதிர்காலத்துல தண்ணீர் வேணும். இன்னைக்கு டிஜிட்டல் உலகமா மாறிடுச்சு. நாளைக்கு சாப்பிடணும், தண்ணி வேணும்னா டிஜிட்டல்ல பண்ண முடியாது. தண்ணி எல்லாம் நம்மளுக்கு கொடுத்த ஏரி, குளம், ஆறு இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம். வைகை நதி நம்மளுடைய தாய். அந்த நதியில குப்பையும் சாக்கடையும் கழிவுகளையும் கொட்டி அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அந்த பக்கமே போக முடியாது. இப்ப கடந்த 1 வருஷமா நான் தனிப்பட்ட முறையில அந்த குப்பைகளை எடுத்து அந்த இடத்துல சுத்தம் பண்ணி, எதற்காக? இந்த மாதிரி குழந்தை வருங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்காக தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பேர குழந்தைகளுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செய்யறேன். இந்த மாதிரி பல முடிந்த அளவுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய உதவிதான் அந்த ஆண்டவன் என்னை அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு. மேலும் உங்களுக்கு எந்த உதவினாலும் எங்க நட்சத்திர நண்பர் அறக்கட்டளை கான்டாக்ட் தொடர்பு கொள்ளலாம். எந்த நேரத்தில் எல்லா உதவியும் உங்களுக்கு செய்து தரப்படும்.